அனைவருக்கும் வணக்கம். சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் 15வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பதிவில் ராஜா சின்ன ரோஜா படத்திலேருந்து ஒரு சில பாடல்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த பாடல் பூ பூ போல் மனசு இருக்கு. பாடலின் ஆரம்ப இசையும் மிக இனிமையாக இருக்கும். சந்திரபோஸின் மெட்டும் பின்னணி இசையும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். மனோ இந்த பாடலை பாடியிருப்பார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதி ராஜா சின்ன ரோஜா படத்தில் இடம்பெற்ற ஒரு தெருக்கூத்து பாடல். மலேசியா வாசுதேவன் கணீர் என்று இந்த பாடலை பாடியிருப்பார். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் மனோரமா பாடும் அந்த பாடலின் மெட்டிலேயே இந்த கூத்து பாடலும் வரும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான பாடல். ராஜா சின்ன ரோஜா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் குத்து பாடல் ஸ்டைலில் அமைந்த ஒரு பாடல். எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா இந்த பாடலை பாடியிருப்பார்கள். இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். 9/12/1989 அன்று வெளியான திரைப்படம் பெண் புத்தி முன் புத்தி. ஏவிஎம் தயாரித்த இந்த படத்தின் டைரக்டர் செந்தில்நாதன். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இதில் ஒரு மிக இனிமையான பாடலை கொடுத்திருப்பார். ஏவிஎம் படங்களில் தனி கவனம் செலுத்தினார் சந்திரபோஸ். நீ பாடாதிருந்தால் நான் பாதை மறப்பேன். கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார். நீ கேளாதிருந்தால் நான் வாழாதிருப்பேன். எஸ்பிபி இந்த பாடலை பாடிய விதம் மிக அழகாக இருக்கும். சந்திரபோஸ் இசையில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். எஸ்பிபியோடு இந்த பாடலை பாடியவர் எஸ்பி சைலஜா. ராம்கியின் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்த சமயத்தில் வந்த படம் பெண் புத்தி முன் புத்தி. வெண்ணிலவு துணை இருக்க என்ன கவலை. ராம்கியின் ஜோடியாக கௌதமி நடித்திருப்பார். இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். படம் வந்த சமயத்தில் கேட்ட ஒரு பாடல். 28/7/1989 அன்று வெளியான திரைப்படம் ஒரு தொட்டில் சபதம். ராம்கி சீதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் பாரதி மோகன். இந்த படத்தில் ஜனகராஜுக்கு ஒரு பாடல். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் காமக்கோடியான். ஒரு காலத்தில் சக்கை போடப்பட்ட ஒரு பாடல். ஒரு தொட்டில் சபதம் படத்தில் வண்ணக்கிளியே அடி அன்னக்கிளியே என்ற ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியை பார்த்தவுடன் நினைவுக்கு வருவது பாட்ஷா படத்தில் வரும் நீ நடந்தால் நடை அழகு பாடல் காட்சி தான். பாட்ஷா படத்தில் நக்மாவிற்கு பார்ப்பவர்கள் எல்லாம் ரஜினிகாந்தாக தெரிவார்கள். இந்த பாடல் காட்சியில் சீதா போகும் இடமெல்லாம் ஆட்டோ டிரைவராக, டிராபிக் போலீஸாக, கோயில் குருக்களாக, இன்ஸ்பெக்டராக, டாக்டராக ராம்கி வருவார். இந்த பாடல் காட்சி தான் பாட்ஷா படத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குமோ.
இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார். சந்திரபோஸ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். 14/4/1989 வெளியான திரைப்படம் புதிய பாதை. பார்த்திபன், சீதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் பார்த்திபன். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல். கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இது. எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இது. புதிய பாதை படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங் யார பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை. யார பத்தியும் இவனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. ஊர பத்தியும் இவனுக்கு கவலை. எஸ்பிபி இந்த பாடலை பாடியிருப்பார். கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார். சந்திரபோஸ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். புதிய பாதை படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பாட்டு பாடலாம். புதிய பாதை பார்த்திபன் டைரக்ட் செய்த முதல் படம். இதில் ஹீரோவாக நடிக்க கார்த்திக்கை அழைத்தார் பார்த்திபன். அவருடைய கால் ஷீட் கிடைக்காததால் தானே ஹீரோவாக நடித்தார். இந்த பாடலை வாணி ஜெயராம் பாடியிருப்பார். வாணி ஜெயராமோடு இணைந்து பாடியவர் எஸ்பிபி. இந்த பாடலை எழுதியவர் வைரமுத்து. இந்த கல்லையே கனிய வச்ச கடவுள் நீயம்மா. புதிய பாதை படத்தில் இடம்பெற்ற ஒரு சோக பாடல் அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல. அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல. சந்திரபோஸின் மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் கேஜே ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார். கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார். ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை மிக உருக்கமாக பாடியிருப்பார். சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிய பாடல். இந்த பதிவில் சந்திரபோஸ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.